குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ குரோதி ஆண்டு மாசி மாதம் 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 25/2/2025 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:30 திதி இன்று காலை 11:09 வரை துவாதசி, பின்பு திரையோதசி. நட்சத்திரம் மாலை 5:11 வரை உத்ராடம், பின்பு திருவோணம். நாம யோகம் காலை 6:16 வரை வியாதிபாதம், பின்பு வரியான். கரணம் இரவு 10:44 வரை கரசை, பின்பு வணிசை கரணம். அமிர்தாதி யோகம் காலை 6:29 வரை மரண யோகம், அதன் பின்பு சித்த யோகம். நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் பிற்பகல் 3 4:30 வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை, இரவு 7:30 8:30 வரை. வாரசூலம் வடக்கு, பரிகாரம் பால், சந்திராசிரம நட்சத்திரம் இன்று மாலை 5:11 வரை மிருகசீரிடம், பின்பு திருவாதிரைக்கு சந்திராசிரமம் இருக்கு. இன்றைக்கு திருவோணம், செவ்வாய்க்கிழமை, ருண பிரதோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாள். இன்றைய நாள் முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் வணங்குங்க. கடன் பிரச்சனை நிறைய உள்ளவங்க பிரதோஷம் அன்று நந்தியம்பெருமானுக்கு அரிசி மாவால் அபிஷேகம் செய்தால் உங்களுக்கு கடன் விரைவில் தீரும். அது ஒரு மாசம் செஞ்சுட்டு ஐயோ தீரலையேன்னு கூடாது. அந்த மாசத்துக்கு 2 பிரதோஷம் வரும், தேய்பிரை வளர்பிறை. அந்த 2 பிரதோஷத்தினாலையும் நந்தி பெருமானுக்கு தான் அரிசி மாவுல அபிஷேகம் பண்ணணும். அதுக்கு நீங்க எடுத்துன்னு போய் கொடுக்கணும். அது பண்ணும்போது எடுத்துன்னு போய் கொடுங்க. ஏன்னா முடிச்சிட்ட பிறகு சிவனுக்கு தான் பண்ணுவாங்க. அதனால் நந்திய பெருமானுக்கு பெரிய பெரிய கோவில், அதாவது அனுஷ்டாங்கள் நிறைந்த கோவில்கள்ல முதல்ல நந்திக்கு பண்ணிட்டு தான் அப்புறம் சிவனுக்கு பண்ணுவாங்க. அந்த மாதிரி கோவில்கள்ல கொண்டு போய் நீங்க கொடுத்து அபிஷேகம் பண்ணுங்க. நிச்சயமா உங்களுக்கு பலன் கிடைக்கும். மாதம் 2 பிரதோஷத்துக்கும் செய்யுங்க, சரிங்களா? சரி, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை வேற. எல்லாரும் முருகன் வழிபாடு செய்வாங்க. முருகன் வழிபாடுனா என்ன? நம்ம கடன் தீர்வதற்கும், வீடு இடம் வாங்குவதற்கும், நிறைய பிரச்சனை, கணவன் மனைவி ஒற்றுமைக்கு, எல்லாத்துக்குமே முருகன் வழிபாடு செய்வது சிறப்பு தான். செய்யுங்க. இன்னைக்கு பிரதோஷம், ருண பிரதோஷம், முருகனையும் வழிபாடு செய்யலாம். நாளை மறுநாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகா சிவராத்திரி. இந்த மகா சிவராத்திரியை பத்தி நான் இன்னைக்கே ஒரு சில விஷயங்கள் சொல்ல போறேன். அதே போல ஒவ்வொரு ராசியினருக்கும் என்ன அபிஷேகம் செய்தால் உங்களுக்கு பலன் கிடைக்கும் அப்படின்றதும் சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். கும்ப லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியனும் புத பகவானும் சனி பகவானும், மீனத்தில் சுக்கிர பகவானும் ராகு பகவானும், ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் அங்காரக பகவானும் மாந்தி பகவானும், கன்னியில் கேது பகவான், மகரத்தில் சந்திர பகவான். இப்போ நம்ம இன்னைக்கு திருவோணமும் இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. திருவோண நட்சத்திரமும் இணைந்து இருக்கு. திருவோணம் யாருடையது? பெருமாள்து இல்லைங்களா? அப்போ பெருமாள் அப்படின்னா அவருடைய அவதாரங்கள் அப்படின்னு சொல்லும் போது இதுல நரசிம்மர் அவதாரமும் வருது இல்லையா? அப்போ செவ்வாய்க்கிழமை தினத்துல இந்த திருவோணம் நட்சத்திரம் இணைந்து வரும்போது நரசிம்மரையும் இணைந்து வணங்கினால், அதுவும் இன்னைக்கு பிரதோஷம் வர, நிறைய கோவில்ல நரசிம்மருக்கும் பிரதோஷம் செய்யறாங்க. அது எங்க வீட்டாண்டே ஒரு கோவில்ல செஞ்சிட்டு இருந்தாங்க. இந்த கொரோனா வந்ததுல இருந்து கொஞ்சம் நிறுத்திட்டாங்க. இப்ப செய்யறாங்களா என்னன்னு தெரியாது. இப்ப எங்க வீட்டுக்கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்துல அந்த கோவில் இருக்கு. அது பெருமாள் கோவில். அதுல பாத்தீங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மருக்கு செஞ்சிட்டு இருந்தாங்க. நானே மாசம் போயிட்டு இருந்தேன். ஆனா இந்த கொரோனால இருந்து அது அப்படியே நிறுத்தப்பட்டது, இன்னும் ஆரம்பிக்கல. உங்க ஊர் ஏரியால நரசிம்மருக்கு பிரதோஷ வழிபாடு, அதுவும் செவ்வாய்க்கிழமையில வரும்போது செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்பு.
அதுல போய் கலந்துக்குங்க, உங்க பிரச்சனைகள் அத்தனையும் தீரும். ஏன்னா நரசிம்மர் கருவில் உதித்தவர் அல்ல இல்லையா? கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரக்கூடியவர் யாருன்னா நரசிம்மர் பெருமான் தான். அதுவும் லக்ஷ்மி நரசிம்மர் இன்னும் சிறப்பு வாய்ந்தது. அந்த மாதிரி நடந்தால் அந்த இடத்துக்கு சென்று நீங்க பிரதோஷ வழிபாடு செய்யுங்க. இல்ல அப்படின்னா நீங்க சிவனுக்கே போகலாம். சரிங்களா? சரி. இப்போ ஒவ்வொரு ராசினருக்கும் இந்த பிரதோஷத்திலையும் சிவராத்திரியிலையும் அபிஷேகம் என்னென்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்க போறோம். இப்போ பாத்தீங்கன்னா மேஷ ராசி நேயர்களுக்கு இந்த பிரதோஷம் அன்றும் மகா சிவராத்திரி அன்றும் வெல்லம் கலந்த நீரை சிவனுக்கு அபிஷேகம் செய்து படைத்து சிவ பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லணும். இதனால நீங்க நினைத்தது நடக்கும் என்பது ஐதீகம். சரிங்களா? இது நான் சொல்லல, அந்த காலத்திலே சித்தர்கள் வழிபட்ட முறையை தான் நான் இப்ப சொல்றேன். அதனால மேஷ ராசிக்காரங்க வெல்லம் கலந்த நீர் சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுங்க. அதே மாதிரி ரிஷபராசி நேயர்கள் தயிரை கொண்டு சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்யுங்க. நல்லா புரியும். சில பேர் நந்திக்கும் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அதுவும் ரிஷபராசி நேயர்கள் லிங்கத்திற்கும் செய்யணும். நந்தியம் பெருமானுக்கு ரிஷபம்னாலே நந்தி தான் இல்லைங்களா? அப்போ இதை செய்யும் போது வீட்டில் இருக்கும் பொருளாதார பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். அடுத்தது மிதுன ராசி. இந்த மிதுன ராசி நேயர்கள் கரும்பு சாறு கொண்டு அபிஷேகம் செய்தால் உங்களுடைய மனதில் இருக்கும் பல்வேறு ஆசைகள் அத்தனையும் நிறைவேறும். சரிங்களா? கடகராசி நேயர்களுக்கு சர்க்கரை கலந்த பால் இல்லைன்னா தேன் கூட கலக்கலாம். அந்த அபிஷேகம் செய்த பின்னர் மந்தாரை பூ அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? தாமரை பூ கூட சொல்ல வச்சுக்கலாம். அந்த பூவால் அலங்காரம் செய்தால் நினைத்தது விரைவில் உங்களுக்கு நடந்தேறும். அடுத்தது சிம்மராசி. சிம்மராசி நேயர்கள் சிவப்பு சந்தனம் ரெட் சாண்டல் அப்படின்னு ஒண்ணு விக்குது. அத பால் கலந்து அந்த லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்தால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஏற்படும். அதே போல கன்னிராசி நேயர்களுக்கு பால் தண்ணீர் இதனால அபிஷேகம் செய்தால் உங்களின் ஆரோக்கியம் மேம்படும். ஏன்னா இப்ப கன்னிராசி நேயர்களுக்கெல்லாம் ஆரோக்கியத்தில் தான் பிரச்சனை அதிகம். அதனால பால், பசும்பால், தண்ணி, சுத்தமான தண்ணி கொண்டு போங்க. இல்ல வீட்டுல காசி தீர்த்தம் இதெல்லாம் இருந்ததுன்னா கொண்டு போய் கொடுத்து அபிஷேகம் பண்ணலாம். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். துலாம் ராசி நேயர்களுக்கு பசும்பாலால் அபிஷேகம் செய்தால் செல்வ செழிப்பு கிடைக்கும். விருச்சிக ராசி நேயர்கள் தேன் அப்படி இல்லைன்னா சர்க்கரை, தண்ணி, நல்ல சுத்தமான தண்ணி, தேன் கொடுக்கலாம், இல்ல சர்க்கரை கொடுக்கலாம், சுத்தமான நீரை கொடுக்கலாம். சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்வது நல்லது. அடுத்தது தனுசு ராசி நேயர்களுக்கு குங்குமப்பூ கலந்த பால். நல்லா புரிஞ்சுக்கோங்க. குங்குமப்பூ கலந்த பால் சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து சிவ பஞ்சாட்சர மந்திரத்தை படித்தால் வேண்டும். இதனால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் இன்னல்கள் அத்தனையும் நீங்கும். மகர ராசி அன்பர்கள் மகா சிவராத்திரி தினத்துல பிரதோஷ தினத்துல நல்லெண்ணெய் கொண்டு சிவனுக்கு அபிஷேகம் செய்து வில்வ பழத்தை படைத்தால் இதனால் வாழ்வில் எந்த ஒரு விஷயத்திலும் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது கும்பராசி நேயர்கள் இளநீர் அல்லது கடுகு எண்ணெய். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இளநீர் அப்படி இல்லைன்னா கடுகு எண்ணெய், இதை கொண்டு சிவனுக்கு அபிஷேகம் செய்தால் பணம் வருவாய், அதாவது நிறைய பேருக்கு பணம் தான் இப்ப தேவை, அந்த பண வருவாயில் முன்னேற்றமும் லாபமும் கிடைக்கும். அடுத்தது மீன ராசினர். மீன ராசினர் பாத்தீங்கன்னா குங்குமப்பூ கலந்த பால் இதை சிவனுக்கு அபிஷேகம் செய்தால் வீட்டில் செல்வம் பெருகும் என்பது இது பெரியோர்களால் சித்தர்களால் சொல்லப்பட்டது. ஒவ்வொரு ராசினரும் இதை எழுதி வச்சு செய்யுங்க, உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். சரிங்களா? நன்றி, வணக்கம். சரி, இப்போ 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில்
மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே, அதற்கு முன்பு ஒரு சின்ன விஷயம். இப்ப நம்ம வகுப்பு போட ஆரம்பிச்சிட்டோம். 9ஆம் தேதி வகுப்பு போடப்படும். இது எந்திரங்கள், மந்திரங்கள், பஞ்சபட்சி. இந்த எந்திரங்கள் அப்படின்னு சொன்னா சாதாரணமானதுன்னு நீங்க நினைக்காதீங்க. எந்திரம் தானே, என்ன இருக்க போகுதுன்னு. அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. நமக்கு தேவையானது தான், நம்ம குடும்பத்துக்கு நல்லது. தொழில் முறையா செய்யறவங்களும் இது செஞ்சு கொடுக்கலாம், தப்பு கிடையாது. சரிங்களா? அந்த வகுப்பு 9ஆம் தேதி போடப்படும். அதற்கு முன்பு பதிவு செய்து கொள்ளுங்கள். சரி, இப்பொழுது பலனை பார்க்கலாம். முதலில் மேஷராசி அன்பர்களுக்கு, அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, பூர்வீக சொத்துக்கள் மூலம் அனுகூலமான பலன்கள்லாம் கிடைக்க, வியாபாரத்துல இருந்து வந்த உடல் சோர்வுகள், மந்த நிலை இதெல்லாம் நீங்கி ஒரு புத்துணர்ச்சி அடையக்கூடிய ஒரு தருணம். வாழ்க்கை துணை வழியில மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கும். தாயாரின் உடல் நலம் சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகளாக கிடைக்கும். சுபகாரிய எண்ணங்கள்ல இருந்து வந்த தடைகள் எல்லாம் விலகும். இன்றைய நாள் முயற்சிகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 1 அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கு. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் எல்லாம் விலகும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் கொடுக்கல் வாங்கல்ல சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம். கணவனா இருந்தால் மனைவி, மனைவியா இருந்தால் கணவன் சிறுதூர பயணங்கள் சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பு. அரசு செயல்பாட்டுல அலைச்சல்கள் ஏற்படும். ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. சமூக பணிகள்ல இருப்பவர்கள் இன்றைய தினம் வேகத்தோடு செயல்படாமல் விவேகத்தோடு செயல்படுங்கள். அதே மாதிரி ஒரு சில விஷயத்தில் தடை தாமதம் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. காரிய தாமதம் அப்படின்னு சொல்லக்கூடிய சில விஷயங்கள் நடக்கும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கங்க. வேகத்தை காட்டாதீங்க. வேலையில விவேகத்தோடு செயல்பாடு இருக்கட்டும். உத்தியோகத்துல உயர் அதிகாரிகளோட அனுசரிச்சு செல்லுங்கள். அது இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு கீர்த்தி நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால ஊர் பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ராகுவும் சுக்கிரனும் நல்ல ஒரு லாபஸ்தானத்துல இருக்கு. அப்ப லாபஸ்தானத்துல இருக்கும்போது நல்ல சுக போஜனம், நல்ல சாப்பாடு, தன லாபம் இது ஏற்படக்கூடிய தருணம் இருக்கு. ஆனா சந்திரன் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால சின்ன சின்ன விஷயங்கள்லாம் காரிய தாமதம் ஏற்படும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மற்றபடி இன்றைய நாள் கீர்த்தி நிறைந்த நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 6 அதிர்ஷ்ட நிறம் வெண்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, சந்திராசிரமம் இன்னைக்கு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருங்க. குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள அனுசரிச்சு செல்லுங்க. எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் பொறுமையோட கடைபிடிப்பது மிகவும் நல்லது. உங்களுடைய சிந்தனை, அந்த சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். முக்கிய முடிவுகள் எடுக்கும் போது பொறுமையோட அதை எடுக்கணும். மற்றவர்களை நம்பி எதையும் இன்னைக்கு மட்டும் செயல்படாதீங்க. இந்த சந்திராசிரமம் இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் தவிர்த்துருங்க. அதே மாதிரி அலுவலகத்துல சில மாற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும். விருப்பம் இல்லாத இடமாற்றம் சிலருக்கு அமையும். இன்றைய நாள் அலைச்சல்களும் இருக்கும். ரொம்ப கவனமா இருங்க. 4ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால சொந்த பந்தங்களிடம் கொஞ்சம் விரோதம் ஏற்படக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. அதை பார்த்துக்கோங்க.
மற்றபடி 12ல குரு இருக்கிறதுனால கொஞ்சம் விரயங்களும் ஆகும். அதையும் பார்த்துக்க வேண்டியது. உங்க ஆரோக்கியத்தையும் இன்னைக்கு பார்த்துக்கங்க. விநாயகப் பெருமானை நல்லா வழிபாடு செஞ்சுட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். சந்திராசிரமம் இருக்கிறதுனால கவனத்தோடு எதையும் செய்யுங்கள். அதிசய வடமேற்கு அதிசயன் 9ஆம் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை. புனர்பூச நட்சத்திரம் நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தவறி போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. எதிர்பார்த்து சில உதவிகரம் கிடைக்கும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவு எடுப்பீங்க. பூர்வீக சொத்துக்கள் மூலம் மகிழ்ச்சி ஏற்படும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகளால் சாதகமாக நிறைவு பெறும். உத்தியோகத்துல புதிய நபர்களின் அறிமுகங்கள் கிடைக்கும். இன்றைய நாள் உங்கள் நேர்மைகளை வெளிப்படுத்துங்க, சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி 3ஆம் இடத்துல கேது, 9ஆம் இடத்துல ராகு பகவான். இப்போ 9 அப்படின்றது அது பாக்கியஸ்தானம் அப்படின்றதுனால சில விஷயங்கள் காரிய தாமதம் ஏற்படுகின்ற ஒரு தருணம். 3ல கேது இருக்கிறதுனால எதிர்பாராத தனலாபம் இதெல்லாம் கிடைக்கும். 11ல உங்களுக்கு குரு பகவான் இருக்காரு. ஆடை ஆபரண சேர்க்கை இதெல்லாம் ஏற்படுகின்ற ஒரு தருணம். இன்றைய நாள் உங்கள் நேர்மையோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிசய தெற்கு திசையின் 3ஆம் அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த நீல நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும். பூசம் நட்சத்திரக்கார மகிழ்ச்சி ஏற்படும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகங்கள் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தாய்மாமன் வழியில நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்கு. பிடித்தமான பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. உங்களுடைய ஆரோக்கியத்துல மட்டும் ரொம்ப கவனமா இருக்கணும். உத்தியோகத்துல பாராட்டுகள்லாம் கிடைக்கும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள்லாம் ஒத்துழைப்பாக இருப்பார்கள். குடும்பத்தினரின் குணமறிந்து செயல்படுங்க. உங்களுடைய பிடிவாத போக்கை குறைத்து கொண்டால் மிக சிறப்பாக இருக்கும். பொது காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். இன்றைய நாள் புதிய அனுபவமும் இன்னைக்கு கிடைக்கும். கவனமாக இருங்க. 2ல கேது இருக்கிறதுனால அடிக்கடி உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். கவனமா இருங்க. அதே மாதிரி வண்டி வாகனத்தில் போகும்போது நிதானத்தை கடைபிடிப்பது நன்மை. அதிசய தெற்கு திசை அதிசயன் 2ஆம் அதிர்ஷ்ட நிறம் இளம்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பான நாளாக இருக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, பாக பிரிவினையில் முயற்சிகள்லாம் ஈடேறும் இன்னைக்கு. அதே மாதிரி விவசாயத்துறை, கால்நடைத்துறை இதுலெல்லாம் வியாபாரம் செய்கிறவர்கள் இன்னைக்கு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும். அதே போல படிக்கிற மாணவர்களுக்கு இன்றைய தினம் ஞாபக சக்தி பெருகும். தடைகளை சாமர்த்தியமாக வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணம் உங்களிடம் இன்னைக்கு ஏற்படும். சிந்தனையில இருந்து வந்த குழப்பங்கள்லாம் நீங்கி தெளிவு ஏற்படும். கணவன் மனைவிக்குள் புரிதல் அதிகரிக்கும். உங்களோட இருப்பவர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு நல்ல ஒரு நன்மையை ஏற்படுத்தும். இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த ஒரு நாளாக இருக்கும். ஜென்மத்திலேயே கேது இருக்கிறதுனால கொஞ்சம் ஞாபக சக்தியை பெருக்கிக் கொள்ளுங்கள். ஆரோக்கியத்தையும் பார்த்து கொள்ளுங்கள். அதிசய தென்கிழக்கு திசை அதிசயன் 1ஆம் அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த நீல நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் கைகூடும். அஸ்தம் நட்சத்திரக்காரர் இன்னல்கள்லாம் குறையும். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் எல்லோரையும் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தொழில் சம்பந்தமான முயற்சிகள்லாம் சாதகமாக முடிவுக்கு வரும். அதே மாதிரி வீடு மாற்றம், அதாவது நிறைய பேர் வீடு மாற்றணும்னு நினைச்சீங்கன்னா அந்த எண்ணங்கள் மேம்படும். அதே மாதிரி வாசனை பொருட்கள் வழியில இந்த வாசனை திரவியம், காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸு இதுலெல்லாம் வியாபாரம் பண்றவங்க அதுல நல்ல ஒரு ஆதாயம் இன்னைக்கு கிடைக்கும். அதே மாதிரி விவசாயத்துறையில ஈர்ப்பு அதிகரிக்கும். சில பேருக்கு தர்ம காரியத்தில் ஆர்வமின்றி செயல்படுவீங்க. இன்னைக்கு எதையும் ஆராயாமல் செயல்படுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. உங்களுக்கு மறைமுக எதிர்ப்புகளை எல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இன்றைய நாள் உயர்வு நிறைந்த நாளாக இருக்கும்.
அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இருக்கு. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயகரமான ஒரு நாள். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, சிறுதூர பயணங்கள் மூலம் மனதில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அதே மாதிரி உங்களுடைய புத்திசாலித்தனத்தை அதாவது புத்திசாலித்தனமாக ஒரு முதலீடுன்னு சொல்லுவாங்க. சில பேர் அவங்களுடைய புத்தியை வச்சியே முதலீடு செய்வாங்க. அப்படி செயல்பட்டு நினைத்ததை முடிக்கக்கூடிய ஒரு தருணம் இன்னைக்கு ஏற்படும். தைரியமா சில முடிவுகளை எடுப்பீங்க. அதே மாதிரி வீடு மனை விருத்தி சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும். சிற்றின்ப விஷயத்துல கவனம் தேவை. உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க. நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். பிள்ளைகள் வழியில ஒத்துழைப்பு ஏற்படும். இன்றைய நாள் லாபங்கள் நிறைந்த நாளாகவும் அதே மாதிரி திரவிய லாபம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தருணம் இன்னைக்கு ஏற்படும். அதிர்ஷ்ட தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இந்த லேவண்டர் கலர்னு ஒன்று சொல்லுவோம், அதை இன்னைக்கு பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அனுஷ நட்சத்திரக்காரர் சிந்தனைகள் அதிகரிக்கின்ற ஒரு நாள். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சக ஊழியர்கள் எல்லாம் ஒத்துழைப்பு இன்னைக்கு கொடுப்பார்கள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, நண்பர்களிடத்தில் ரொம்ப ரொம்ப பொறுமை தேவை. அதே மாதிரி ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். தன வரவுகளை ஏற்றமான ஒரு சூழல் இன்னைக்கு ஏற்படும். சகோதர வழியில அலைச்சல்கள் அதிகரிக்கும். அடுத்தவங்க கருத்துக்கு கொஞ்சம் மதிப்பளித்து செயல்பட்டால் சிறப்பாக இருக்கும். நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்த்துருங்க. பழைய சிக்கலில் சில குறையும். அதாவது நிறைய பேருக்கு தேவையில்லாத ஒரு சிக்கல், தேவையில்லாத பிரச்சனைகள் இருந்துவதெல்லாம் இன்னைக்கு அது குறைகின்ற ஒரு தருணம் இருக்கு. வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் எல்லாம் விலகும். உயர் அதிகாரிகள் இடத்தில் அனுசரித்து செல்லுங்கள். இன்றைய நாள் செலவும் இருக்கும், வரவும் இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்தும். மூலம் நட்சத்திரக்காரர் பொறுமை தேவை. பூராடம் நட்சத்திரக்காரர்கள் மதிப்பளித்து செயல்படுங்கள். உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லவும் சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வேலை சம்பந்தப்பட்ட சிந்தனைகள்லாம் மேம்படும். இன்றைக்கு தன விரயமாகும், அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே போல வாக்குறுதி கொடுக்கும்போது சிந்தித்து வாக்குறுதி கொடுங்க. சேமிப்பு தொடர்பான ஒரு சில விஷயங்கள் சிந்தனைகள் அதிகரிக்கின்ற ஒரு தன்மை, எப்படி நம்ம பணத்தை சேமிப்பது அப்படின்னு ஒரு யோசனை அதிகரிக்கும். இன்னைக்கு கடன் தொடர்பான பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு குறையும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. வெளியூர் தொடர்பான பயணங்களால் அனுகூலம் ஏற்படும். எந்த ஒரு விஷயத்திலும் பதற்றமின்றி செயல்படுங்க. இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாக அமையும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 2ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர் சிந்தனைகள் அதிகரிக்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு விலகும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் பதற்றமின்றி செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய திடீர் செலவுகள், அதாவது எதிர்பாராத ஒரு செலவுகளால் இன்னைக்கு சங்கடங்கள் ஏற்படும். அதே மாதிரி கணவனா இருந்தால் மனைவி, மனைவியா இருந்தால் கணவன் வழியில உறவுகள், அவர்களுடைய உறவுகளால் இன்னைக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும். அதே போல புதிய நபர்களால் சில மாற்றங்கள் ஏற்படும். மனம் தெளிவு இன்னைக்கு கிடைக்கும். பேச்சில நிதானம் தேவை. வியாபாரத்துல உங்களுடைய வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்றைய தினம் அதுல ஒரு தடை தாமதம் ஏற்படும். வேலை சம்பந்தமான பயணங்கள் அதிகரிக்கும். அதே மாதிரி பெண்களா இருந்தால் கணவனிடம் அனுசரித்து செல்லுங்கள். கணவனா இருந்தால் மனைவியிடம் அனுசரித்து செல்லுங்கள். இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு ஓரளவுக்கு தடை தாமதம் விலகும், கவலைப்பட வேண்டாம். ஆனா இன்னைக்கு விரயங்கள் ஆகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானம் தேவை. புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லவும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள்.
அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் காரிய வெற்றி கிடைக்கும். இன்னைக்கு சகோதரர்கள் உதவியாக இன்னைக்கு இருப்பார்கள். நீண்ட நாளைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறும். வெளியூரில் இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகள் கிடைக்கும். சொத்து விற்பனையால் லாபங்கள் கிடைக்கும். சேமிப்பு தொடர்பான சிந்தனைகளாம் மேம்படும். வியாபாரத்துல புதிய முதலீடுகள்லாம் அதிகரிக்கும். உங்கள் மீதான சில வதந்திகள், தேவையற்ற வதந்திகள் அதெல்லாம் இன்னைக்கு விலகும். இன்றைய நாள் உழைப்புக்கு மரியாதை கொடுங்கள், மதிப்பு கொடுங்கள், சிறப்பாக இருக்கும். இன்றைய நாள் காரிய வெற்றி நடக்கும். அதே மாதிரி 7 சனி நடக்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியதும் அவசியம். அதிசய தென்கிழக்கு திசை, அதிசய 1 நட்ச நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசைகள் எல்லாம் நிறைவேறும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான நாளாக இருக்கு. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு முதலீடுகள்லாம் அதிகரிக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.